கத்திரிக்காய் புளிக்கூட்டு வைக்கிறோமுங்க. வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், எல்லாம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கேங்க. பாவக்காயும் அதோட போட்டுக்கிடுவாங்க. 2 கருவாடும் போட போகிறேன். புளிக்கூட்டு செம்மையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். உறவுகளே நறுக்கி போட்டிருக்கேங்க. இனிமேல் எங்களுக்கு மசால் பொடி போடணும், புளி கரைச்சி ஊற்றணும். இங்கே பாருங்கள், லேசாக பழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கிடலாம். நல்லா இருக்குல்ல, அழகா. இவங்களுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோங்க. புளிக்கூட்டு செஞ்சு வைங்க, 2 நாள் ஆனாலும் செம்மையாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசமாக இருந்தாலும் சரி, வெறும் சோறை போட்டு கூட பிணைஞ்சு சாப்பிடலாம். கஞ்சி, கூழ், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, பெருங்காயம் எல்லாமே இருக்குங்க, போட்டுக்கிடலாம். உப்பு போட்டேன்னா இந்த பொருளில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிக்கிடுவாங்க, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டாச்சுங்க, கொதிக்கிறாங்க. புளியும் ஊற்றியாச்சு. ரொம்ப தண்ணியை ஊற்றிடாதீங்க, ஏன்னா இது வந்து கிரேவி மாதிரி தான், கூட்டு, புளி குழம்பு கிடையாது. ஆனால் புளி குழம்புக்குள்ள ப்ராசஸ் தான் இது எல்லாமே. ஆனால் இது வந்து புளி கூட்டு. இப்போ அடுத்தவங்க கருவாடை போய் கழுவிட்டு வந்துடுவோம். இங்கே 3 கருவாடு இருக்குங்க. கருவேப்பிலையை போட்டு தான் யாராக இருந்தாலும், இது ஒரு சின்ன டிப்ஸு. கருவாடு வாங்கிட்டு வந்து யாராவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா இப்படி டப்பாவில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வைங்க, கெடாமல் இருக்கும். இது நல்லா கழுவிக்கிடுவோம். இது வறுக்க வேணாம், அப்படியே பிடிச்சி போட்டுருவோம். வாசத்துக்கு தான் செம்மையாக இருக்கும். பாவக்காய், கத்திரிக்காய், புளிக்கூட்டு, நெய் கருவாடுங்க. இந்த டயத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். செம்மையாக இருக்குங்க. பாருங்க, அப்படியே சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்குங்க. இது வெந்துருச்சுங்க. கருவாடை போட்டு கொஞ்சம் நேரம் கப்புன்னு மூடி வச்சுருவோம், சிம்மில் வைப்போம். இங்கே பாருங்கள், வாவ், அருமைங்க. கருவாடு வெந்துருச்சுங்க. கொஞ்சம் கஞ்சி வச்சுருக்கேன் பாருங்க. தேனில் உள்ள திட்டி பலாப்பழம் மாதிரி விற்கிறாங்க. கருவாடை பாருங்கள், செஞ்சு பாருங்கள், இருக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், பாவக்காய், இதுக்கு சேர வேண்டிய புளிக்குழம்புக்கு சேர வேண்டிய அனைத்து மசால்களும் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருவாடு கடைசியில் கழுவிட்டு போடுங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப